வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி கோதுமை மாவில் ஒரு இனிப்பு பணியாரம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம வெறும் கோதுமை மாவு மட்டுமே வச்சு இந்த பணியாரம் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இந்த 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு பொடிச்ச வெல்லம், அதாவது வெல்லத்தை பொடிச்சிட்டு 1/2 கப்பாக அளந்துக்குங்க. இப்போ அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சிக்க போகிறோம். அதனால் ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த வெல்லத்தை சேர்த்து இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைய வச்சுக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இது லேசாக கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது, வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ரொம்ப நீங்கள் கொதிக்க சூடோடு இதை கலக்க வேண்டாம், அப்புறம் மாவு ரொம்ப வெந்து போன மாதிரி ஆகிடும். ஓரளவு சூடு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவில் கலந்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்குங்க. நான் மிச்சம் இருக்கிற இந்த வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இது உங்களுக்கு தண்ணி பத்தாது, அதனால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். அதாவது பச்சை தண்ணியை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாகுலேயே அந்த வெள்ளை தண்ணியிலே கூட தண்ணியை கலந்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போ மொத்தமாக 1 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ வெல்லத்தை கரைக்கும் போது நம்ம 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ தனியாக 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். மொத்தம் 1 கப்பு தண்ணி. இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் துருவலோ இல்லை தேங்காய் அந்த மாதிரி பல்லாக கீறி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு விஸ்கால கலந்துக்கிட்டிங்கனாலும் கட்டி இல்லாமல் நல்லா வரும். இந்த அளவுக்கு மாவு தண்ணியாக இருக்கட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த கோதுமை மாவு கொஞ்சம் அந்த வெல்லத்தில் ஊறி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பணியாரம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நான் குழிப்பணியார சட்டியை வச்சு காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய், எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பி விடும்போது நல்லா ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டேன். இப்போ திருப்பி விடுறதுக்கு பாருங்கள், நல்லா வருது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்குங்க. ஈஸியாக வருது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் இந்த பக்கமும் நல்லா வேகணும். வெந்த பிறகு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா வெந்திருக்கிற பணியாரத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம திரும்பவும் கொஞ்சம் மாவை பணியார சட்டியில் ஊற்றிக்கலாம். நீங்கள் முதல்ல அடுப்பை ஊற்றிட்டு நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறமா எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். திரும்பவும் இதே மாதிரி மாவை ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பணியாரங்களும் வெந்துருச்சு. இப்போ எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சாஃப்டான பஞ்சு மாதிரி கோதுமை மாவு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன். சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் ஆற பிறகு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் எந்த பொருளுமே சேர்க்கல, வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.